வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரியம் வாழ்க, குருவே துணை. பெங்களூர் இந்திராநகர் ஸ்கை அறக்கட்டளை, அறிவு முழுமை வளர்ச்சி மையம் உங்கள் அனைவரையும் மகரிஷியின் முழுமையான மனிதவள கலை பயிற்சிக்கு பங்கெடுத்துக் கொள்வதற்கு நெஞ்சார்ந்த நன்றியோடு பணிவன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். மகரிஷியின் முழுமையான மனிதவளக்கலை பாகம் 10. இது அகத்தாய்வில் ஒரு பகுதி. இது அகத்தாய்வின் கடைசி பகுதியான நான் யார், Who am I? ஒன்றை பற்றி தெரிந்தால் அதை நாம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களை பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்களும் உங்களை ஒரு பயன் தரும் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். இதைத்தான் திருமூலர் சொன்னார், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. இன்னொரு சித்தர் சொல்கிறார், தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, நீ ஒரு தந்திரம் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. நவீன காலத்து கவிஞர் ஒருவர் பாடுகிறார், உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். மனிதன் உலகில் வாழ்கிறான், உலகம் பிரபஞ்சத்தில் வாழ்கிறது. பிரபஞ்சம் எங்கு வாழ்கிறது? இதில் நான் என்பது எங்கு வாழ்கிறது? மனிதனில் அல்லது உலகில் அல்லது பிரபஞ்சத்தில்? இல்லை, அதற்கும் அப்பால். சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே, சிந்தியுங்கள். நான் யார் என்பதற்கு சாதாரணமாக எளிமையாக நாம் சொல்லக்கூடிய பதில், என்னுடைய பெயர், என்னுடைய ஊர், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தொழில், என்னுடைய சாதனை என்று தான் சொல்லுகிறோம். நான் யார் என்பதற்கு அறிவார்ந்த பதில், அகத்துணர்ந்து அழிவின் முழுமை தெளிந்து தெய்வமே என உணர்வது. மூலத்தை உணர்ந்தால் முற்றும் உணரலாம். சத்தத்தின் மூலம் மௌனம், வெளிச்சத்தின் மூலம் இருட்டு, எழுத்தின் மூலம் வரிகள், இருப்பவையின் மூலம் இல்லாத ஒன்று. பாமர மனிதனின் பார்வையிலே ஆப்பிள் ஒரு பொருள், அந்த ஆப்பிள் விஞ்ஞானியின் பார்வையிலே ஒரு அணுக்களின் கூட்டம், தத்துவ ஞானியின் பார்வையிலே ஆப்பிள் ஒரு மாயை, ஒரு பொய்ப்பொருள். ஆப்பிள் ஒரு பொய்ப்பொருள். அதை உணர்வது, அறிவது, தெளிவது மெய்ப்பொருள். ஆக ஆப்பிள் உண்மையிலே என்ன என்பது போல நான் உண்மையிலே என்ன? உடலா, உயிரா, மனமா, அறிவா அல்லது இறையா? கேளுங்கள். மகரிஷி அவர்கள் பாடுகிறார், நான் என்பது அறிவு, அது சுத்தவெளி மெய்ப்பொருள். நான் யார் என்றே வினவ, நல் உடலும் உயிர் அறிவு நல் இணைப்பாய் கூடியொரு நாட்டமுடனே ஒலிக்கும் ஊன் உடலே வாகனமாம், உள் இயங்கும் ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருளே, வாள் அறிவாம் அதுவே நான் என்கிறார்
மகரிஷி. மரத்திலே விதையும் அந்த வித்திலே மரம் போல் மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்துக்குள் மனிதனா. பரத்தை உணர் அது வெளியாம், பஞ்சபூத கூட்டனும் பதமடைந்த உடலுக்குள் அப்பறவெளியே அறிவு ஆம். உரத்த ஓசை ஒடுங்க மௌனம், உணரவல்ல அறிவுளாய் உருவம் ஓசை ஒளி சுவை மனம் இவைக்கும் மூலம் கான். துரத்திடாதே உன் மனத்தை துன்ப இன்ப ஆழ்வினிலே, தோன்றிய நீ அமருமிடம் சுத்தவெளி தேர்ந்து நில் என்கிறார் மகரிஷி. நான் யார் என்பதன் தெளிவு நம் வாழ்வாங்கு வாழ உறுதுணையாகும். நான் எனினும் நீ எனினும் நிறைய அறிவில் அனைத்தும் ஒன்றே. நான் கூட்டல் நீ ஞானி. பிரபஞ்சத்தோடும் பிறரோடும் அறவாழ்வு வாழ துன்பம் நீக்கியும் போக்கியும் அர்த்தமுள்ள பயனுள்ள ஊக்கம் கொள்ளவும் இந்த விளக்கம் உதவும் என்பது நிச்சயம். மேலும் விளக்கங்களுக்கு மகரிஷி அவர்களின் மனவள கலை என்கிற புத்தகங்களையும் ஒளி நாடாக்களையும் மற்ற பிற பேராசிரியர்கள் பேசிய கருத்துக்களையும் நீங்கள் கேட்கலாம், படிக்கலாம், உணரலாம், அறியலாம். வாழ்க வளமுடன்.